உங்கள் வாழ்க்கையை டு த பெஸ்ட் ஆஃப் இட்ஸ் கேப்பபிலிட்டிஸ் ஜாய்ஃபுல்லாக வாழ்கிறது கான்ஃபிடென்ஸுங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். எவிடன்ஸே இல்லாமல் நான் கான்ஃபிடென்ட் மிரரை பார்த்து கற்றுக்கிட்டே இருக்கிறதுனால நீங்கள் எந்த வகையிலையும் உருப்படவே போகிறதில்ல. அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா மென்டல் மாஸ்டர்பேஷன் சொல்லுவாங்க. இப்போ ஒரு விஷயத்தில் நீங்கள் தோக்கிறதுனால அதுலேருந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. நீங்கள் கற்றுக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் வில்லிங் டு டூ இட் அகெயின். ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறமாட்டே என் ஃப்யூச்சரில் நான் என்ன பண்ண போகிறேன்ட்டே தெரியல. உனக்கு இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணி ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும்னா அதை பண்ணு. ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கேன் டேட்டிங் போகலாமான்னு கேட்கணும்னு ஆசையாக இருந்தால் அதை பண்ணு. உனக்கு உன் பண்ணுற வேலை பிடிக்கல, சுத்தமாக பேஷனே இல்லை, உன்னோட பேஷனை சேஸ் பண்ணணும்னு ஆசை இருந்ததுன்னா அந்த வேலையை குவிட் பண்ணி அந்த பேஷனை சேஸ் பண்ணு. உங்கள் வாழ்க்கையை டு த பெஸ்ட் ஆஃப் இட்ஸ் கேப்பபிலிட்டிஸ் ஜாய்ஃபுல்லாக வாழ்கிறது கான்ஃபிடென்ஸுங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். என்கிட்ட நிறைய டீனேஜர்ஸாக இருந்தாலும் சரி, யங் அடல்ட்ஸ், ஏன் ஓல்டர் பீப்புள் கூட வந்து மேஜராக கேட்குறது கான்ஃபிடென்ஸை எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்ட்டு தான். ஆனால் உண்மையை சொல்ல போனோன்னா எதையுமே நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு ஒன்று தேவையே இல்லை. பட் ஆனால் அட் தி அதர் ஆஸ்பெக்ட், நான் இன்ஸ்டாகிராமில் 1.4 மில்லியன் ஃபாலோவர்ஸ் கொண்டு வந்திருந்தாலும் சரி, யூடியூப்பில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வந்திருந்தாலும் சரி, என் கோச்சிங் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இதுக்கும் மேலே நான் ஒரு பாயிண்டில் 2 மில்லியன் இன்ஸ்டாகிராமில் போகணுன்னாலும் சரி, எனக்கு மேஜராக ஹெல்ப் பண்ண போகிறது என்னோட கான்ஃபிடென்ஸ் தான். பட் ஆனால் இந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு கான்ஃபிடென்ஸ் எனக்கு தேவைப்படலை. அதுதான் உண்மை. கான்ஃபிடென்ஸுங்கிறது ரொம்பவே முக்கியங்க. அது இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். பட் ஆனால் கான்ஃபிடென்ஸ் விட என்ன தெரியுமா முக்கியம்? எவிடன்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸே கிடைக்கும். எவிடன்ஸே இல்லாமல் நான் கான்ஃபிடென்ட் மிரரை பார்த்து கற்றுக்கிட்டே இருக்கிறதுனால நீங்கள் எந்த வகையிலையும் உருப்படவே போகிறதில்ல. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மென்டல் மாஸ்டர்பேஷன் சொல்லுவாங்க. யூ ஆர் கோயிங் டு லிவ் இன் அ டிலூஷன் ஃபார் ஆல் யுவர் லைஃப். பில்டிங் கான்ஃபிடென்ஸ் அண்ட் அச்சீவிங் கான்ஃபிடென்ஸ் எப்போ ஆரம்பிக்குதுன்னா, நீங்கள் பண்ண வேண்டியதை எப்போ பண்ணுறீங்களோ, பண்ண தோன்றதை விட. இப்போ உங்கள் வேலையை நீங்கள் குவிட் பண்ணுறீங்கன்னு கூட வச்சுக்கலாம் உங்களோட பேஷனை ஃபாலோ பண்ணுறதுக்கு. பட் ஆனால் தெர் இஸ் ஆல்வேஸ் அன் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஃபியரில், ஐயோ நான் இந்த வேலையை விட்டுட்டேன்னா எனக்கு வாழ்க்கையில் அதுக்கப்புறம் என்ன நடக்கும், நான் ஆசைப்படுற விஷயத்த என்னால் பண்ண முடியாமல் நான் அதில் ஃபெயில் ஆகிடுவேனோ அப்படின்ட்டு. ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். பட் ஆனால் நீங்களே உங்ககிட்ட கேட்டு பார்க்கணும், நான் பண்ண வேண்டியது என்ன, நான் பண்ண தோன்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பண்ண தோன்றது வேலையை விட வேணாம், ஏன்னா அதுதான் எனக்கு செக்யூரிட்டி கொடுக்குது. ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன, உங்களை பொறுத்த வரையில் அந்த வேலையை குவிட் பண்ணி உங்களோட பேஷனை சேஸ் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிறத அச்சீவ் பண்ணுறது. பட் ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியதை மட்டும் நீங்கள் பண்ணீங்கன்னா, பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வித்தவுட் த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் அடைய தான் போகிறீங்க. Losers always keep losing just because of the fact that they are not willing to fail. இப்போ ஒரு விஷயத்தில் நீங்கள் தோக்கிறதுனால அதுலேருந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. நீங்கள் கற்றுக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் வில்லிங் டு டூ இட் அகெயின். ஏன்னா நீங்கள் பண்ண தப்புகளை திருப்பியும் பண்ணாமல் இருக்கிறதுங்கிறதே வந்து நீங்கள் எப்போ கற்றுக்குறீங்கன்னா அதை பண்ணி நீங்கள் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் தான் கற்றுக்குறீங்களே. ஸோ யூ ஹாவ் டு ஜஸ்ட் டூ இட். இப்போது என்னோட கதையை கூட எடுத்துக்கோங்களேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் 3rd இயர் படிச்சுட்டு இருந்தேன். நான் எனக்கு இருக்கிறதுலே பிக்கஸ்ட் ப்ராப்ளம்ஸ் என்ன இருந்ததுன்னா ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸ். அதுக்கப்புறமாட்டே என் ஃப்யூச்சரில் நான் என்ன பண்ண போகிறேன்ட்டே தெரியல. ரெண்ட் கட்டணும், எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. வாட்டர் பில், எலக்ட்ரிசிட்டி, வைஃபை, எக்கச்சக்க செலவு. எனக்கு ஒவ்வொன்றத்தையுமே மீட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எல்லாத்துக்கும் சேவ் பண்ணி பண்ணிட்டு இருக்க வேண்டியது இருந்தது. பட் ஆனால் நான் எனக்கு அதை விட பெரிய டிலமா என்ன இருந்ததுன்னா, நான் காலேஜில் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணணுமா இல்லை என்னோட பேஷனை நோக்கி ஓடணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன தெரியுமா பண்ணேன்? உங்களுக்கே தெரியும், நான் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணல. பட் ஆனால் அப்போ நான் வந்து கண்டென்ட் க்ரியேஷன் ஆரம்பிக்க போகிறேன்னா அப்படின்னு கேட்டால் அதுவே ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. அதை நான் பண்ணுவேன்னு கூட எனக்கு தெரியல. பட் ஆல் ஐ நியூ வாஸ், எனக்கு வேண்டியதை நான் பண்ணணும், நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணி நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஹோப் மட்டும்தான் இருந்தது. நான் வந்து அதுக்கப்புறம் காலேஜ் 3rd இயர் முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கண்டென்ட் க்ரியேஷன் நான் ஆரம்பிச்சிட்டேன். என்னோட ஃபர்ஸ்ட் ஃபியூ போஸ்ட், 10வது 20வது போஸ்ட் வரைக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அமௌண்ட் ஆஃப் ரீச்சும் இல்லை, லைக்ஸ் இல்லை. 10 லைக் தான் வந்திருக்கும், 20 லைக் தான் வந்திருக்கும், ஒரு 100 வியூ போயிருக்கும். பட் ஆனால் நான் வந்து யோசிச்சு பார்த்தேன், 100 வியூ போதே, அப்போனா 100 பேர் எத்தனை பேர் வந்து அந்த வீடியோவை பார்க்குறாங்க. ஐ ஜூம்ட் அவுட் just to know how significant it was. பட் ஆனால் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1200 1300க்கும் போஸ்ட் மேலே நான் என்னோட இன்ஸ்டாகிராமில் போட்டேன். யூடியூப்லேயும் அதே கேஸ் தான். ரெண்டுத்தையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 2000க்கும் மேலே வரும். எனக்கு இப்போ தான் எல்லா வாரமும் ஏதாவது ஒரு வீடியோ வந்து 1 மில்லியன் + வியூஸ், 2 மில்லியன், 3 மில்லியன், 8 மில்லியன் வரைக்கும் எல்லாம் கூட போகுது. பட் ஆனால் ஐ வாஸ் ஏபிள் டு கம் ஹியர் ஜஸ்ட் பிகாஸ் எனக்கு தோத்தாலும் பரவாயில்ல, எனக்கு எவ்வளோ ஃபெயிலியர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இதை நான் ஜெயிச்சு காட்டுவேன். ஐ எம் பிளேயிங் த இன்ஃபினிட் கேம்.
பண்ண வேண்டியதை பண்ண தோன்றதை விட. இதோட மெயின் டேக்கவே பண்ண வேண்டியதை பண்ணுங்க, பண்ண தோன்றதை விட அடுத்ததாகவே பண்ணுற வேலையை உருப்படியாக பண்ணுறது அப்படிங்கிறது தான் லெசனே. ஸோ இப்போ என்கிட்ட சந்தோஷ் இந்த இன்ஸ்டாகிராம் யூடியூப்பு நீ பண்ணது எல்லாமே போயிடுச்சுன்னா என்னடா பண்ணுவேன், உனக்கு அந்த ஃபியர் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இல்லை. ஏன்னா பிகாஸ் ஐ எம் சர்டன் ஆஃப் த ஒர்க் தட் ஐவ் டன். திடீர்னு ஒரு நாள் என்னோட இன்ஸ்டாகிராம் டிலீட் ஆகிடுச்சு, ஏன்னா என்னோட கோச்சிங் பிஸ்னஸ் கிளைண்ட்ஸ் எல்லாருமே டக்குன்னு இந்த ஒரு செகண்டில் போயிட்டாங்கன்னா என்னால் எடுத்துகிட்டு வர முடியும். ஏன்ட்டு வந்து கேட்டிங்கன்னா நான் பண்ண வேலையை உருப்படியாக பண்ணியிருக்கேன். நீங்கள் உருப்படியாக பண்ணுறதுனால தான் உங்களுக்கு சர்டனிட்டி வருது. பில்ட் சர்டனிட்டி ஆஃப் த ஒர்க் தட் யூ டூ ரேதர் தென் பில்டிங் கான்ஃபிடென்ஸ். அதுக்கப்புறமேல்ட்டு தான் கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு ஒரு ஆடட் போனஸாகவே கிடைக்குது. கம்பேரிசன் இஸ் a thief of joyன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரையில் அது ரொம்ப பெரிய பொய்யுங்க. அர்த்தமுள்ள வேலையை உருப்படியாக பார்க்கறது தான் உங்களுக்கு மோஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஜாயே கொடுக்கும். அர்த்தமுள்ள வேலையை எப்படி உருப்படியாக பார்க்குறது? நீங்கள் பண்ணுற வேலையை கம்பேர் பண்ணி உங்களோட ப்ரீவியஸ் வெர்ஷனோட இன்னும் பெட்டராக பண்ணிகிட்டே வரதுனால. அது மட்டும் இல்லை, இப்போ எந்த ஃபீல்டில் எடுத்துக்கிட்டாலும் யார் பெஸ்ட்டாக இருக்காங்களோ தே ஆர் ஜென்ரலி த மோஸ்ட் ஹார்டஸ்ட் ஒர்க்கர். ஸோ நீங்கள் வந்து அவங்க அளவுக்கு வரணுமோ இல்லை அவங்கள சர்பாஸ் பண்ணணும் இல்லை உங்களோட ப்ரீவியஸ் வெர்ஷனை சர்பாஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சா கூட எப்போவுமே 2 இல்லைன்னா 3 மடங்கு இன்னும் அதிகமாக வேலை பார்க்க ஆரம்பிக்கணும். ஸோ அர்த்தமுன்ன வேலையை உருப்படியாக பண்ண ஆரம்பிங்க. கடைசியாக உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்கள் தான் அதிபதி அப்படிங்கிற ஒரு ஸ்டான்ஸை எடுக்கணும். அதாவது ரேடிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இப்போ சூழ்நிலையை நீங்கள் ப்ளேம் பண்ணுறீங்களோ இல்லை மற்றவங்கள ப்ளேம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட கண்ட்ரோல்லேருந்து அந்த விஷயங்களை நீங்கள் விட்டுறீங்க. மற்றவங்களாலேயோ இல்லை வாழ்க்கையாலேயோ தான் அந்த விஷயத்தை மாற்ற முடியுங்கிற ஒரு ஸ்டான்ஸ் எடுத்துடுறீங்க. இதனால என்ன ஆகுது, உங்களுக்கு சுத்தமாக கான்ஃபிடென்ஸே இல்லாமல் போக ஆரம்பிச்சிருது. பட் ஆனால் நீங்கள் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை எல்லாத்தையுமே உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா உங்களால் அதை எல்லாத்தையுமே மாற்றுறதுக்கான பவரை எடுத்துக்க முடியுது. ஸோ அதனால் எவ்ரிதிங் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. சரிங்களா? உங்களோட பவரை வேறு யாருக்கும் விட்டே கொடுத்துறாதீங்க. ஃபைனலி எனிதிங் வொர்த் வைல் டேக்ஸ் டைமுங்க. கான்ஃபிடென்ஸுங்கிறது என்றைக்குமே ஒரு எண்ட் ரிசல்ட் தான். சரிங்களா? நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டே வாங்க. நீங்கள் பண்ண நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூ வில் பில்ட் எவிடன்ஸ். நீங்கள் பண்ண வேலையில் நீங்கள் சர்டனாக ஆக ஆரம்பிப்பீங்க. எவிடன்ஸ் அண்ட் சர்டனிட்டி நீங்கள் பில்ட் பண்ணதுக்கப்புறம் யூ வில் பி கான்ஃபிடென்ட் அட் ஒன் டே. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டு உங்களோட தாட்ஸை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா பாபாய்.